தேவ எச்சரிப்பின் செய்தி பின்னிட்டு பாராதே. ஜூன் 2025 12 இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு லண்டனை நோக்கி புறப்பட்டிருந்த ஏர் இந்தியா விமானம் திடீரென பயணத்தின் பாதியிலேயே விழுந்து பயங்கரமான விபத்தில் முடிந்தது. அந்த விமானத்தில் இருந்தவர்களில் பலர் உயிரிழந்தனர். சிலர் கடைசி நிமிடத்தில் தப்பிக்க நேர்ந்தது. மற்றவர்களோ அது வாழ்வியல் கடைசி நிமிடமாகிவிட்டது. ஆனால் அந்த நிகழ்விற்குள் முடிந்திருக்கும் வேதாகம எச்சரிக்கை செய்தி நம்மை நேரம் எவ்வளவு முக்கியம், வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை குறித்து மீண்டும் சிந்திக்கச் செய்கின்றது. இந்நிகழ்வு உணர்த்தும் 4 முக்கியமான உண்மைகளையும் மிக முக்கியமான வாழ்க்கை பாடத்தையும் வேதாகம அடிப்படையில் காண்போம். 1. கனவை நோக்கி முடிந்த பயணம். பல வருடங்களாக யுகேவுக்கு குடிபெயர்வதற்காக ஒரு குடும்பம் திட்டமிட்டு வந்தது. அவர்களின் வாழ்க்கையில் பல தடைகளும் இருந்தன. பண்புகள், பொறுப்புகள், தாமதங்கள், இவை அனைத்தும் அவர்களது கனவை காலம் கடந்துவிடச் செய்தன. நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இறுதியாக அவர்களுக்கு அந்த விமானத்தில் ஏறும் வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் மகிழ்ச்சியுடன் பயணத்தை தொடங்கினார்கள். ஆனால் அந்த விமானம் அவர்கள் கனவுகளை கடந்து இலக்கை அடையாமல் பயங்கர விபத்தில் முடிவடைந்தது. யாக்கோபு 4:14 நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போலிருக்கிறதே. 2. தாமதமாக வந்த பெண். அந்த விமானத்தில் பயணிக்க வேண்டிய ஒரு பெண் விமான நிலையத்துக்கு தாமதமாக வந்தார். விமானத்தின் நுழைவு வாயில் ஏற்கனவே மூடப்பட்டது. அவர் அழுதார், மன்றாடினார். ஆனாலும் அனுமதி தரவில்லை. அவர் மிகவும் மனமுடைந்தார், கோபமாகவும் இருந்தார். ஏன் இதெல்லாம் எனக்கு என்று எண்ணினார். ஆனால் சில மணி நேரங்களில் அவருக்கு ஒரு உண்மை தெரிந்தது. அந்த தாமதமே அவரது வாழ்க்கையை காப்பாற்றியது. ரோமர் 8:28 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். நீதிமொழிகள் 14:12 மனுஷனுக்குச் செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். 3 மரணத்திலிருந்து மீண்ட மனிதன். விமானம் 2ஆக பிளந்தது. அதில் தீப்பிடிக்காத பகுதியில் அவர் இருந்தார். அவர் சற்று காயத்துடன் கண் இமைக்கும் பொழுதிலே உயிரோடு வெளியே வந்தார். ஆனால் இது விதி அல்ல, இது தேவ நோக்கம். பிரசங்கி 3:1-2 ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலமுண்டு, பிறக்க ஒரு காலமுண்டு, இறக்க ஒரு காலமுண்டு. யோபு 14:5 அவன் நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். 4 முடிவின் எல்லையில் இருந்தவர்கள். சிலர் கனவுகளோடு சென்றார்கள். வாழ்க்கை முழுவதும் கனவுகளை சுமந்து சென்றவர்கள். நல்ல எதிர்காலத்தை திட்டமிட்டவர்கள். மனுஷன் ஒரு திட்டம் பண்ணுகிறான், ஆனால் அதன் நிறைவேற்றம் ஆண்டவரிடமிருந்து வரும். நீதிமொழிகள் 16:9 மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். சிலர் குடும்பங்களோடு சென்றார்கள். பாசத்துடன் குடும்பத்துடன் புறப்பட்டவர்கள். அவர்கள் நினைத்தது ஒரு பயணம்தான், ஆனால் அது வாழ்க்கையின் முடிவாகிவிட்டது. யாக்கோபு 4:13-14 நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்னும் பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருடம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாதிப்போம் என்கிறவர்களே, நாளை என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? அது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு மறையும் புகையைப் போல இருக்கிறது. இந்த பயங்கரமான நிகழ்வு நமக்கு சொல்லும் செய்தி என்ன? வாழ்க்கை மிக குறுகியதும் நிச்சயமற்றதுமாகும். ஆனால் தேவனுடைய சிந்தனை நமக்காக முழுமையானதும் பாதுகாப்பானதும் ஆகும். நாம் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களைப் பற்றி கவலைப்படாமல் அவற்றை தேவனிடம் ஒப்புவித்து அவர் மேல் முழு நம்பிக்கையோடு வாழ வேண்டும்.
மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு தன்னுடைய பாடு போதும். பிரியமானவர்களே, நாளை உண்டு என்பதற்கான உத்தரவாதம் எதுவும் இல்லை. இன்று இரட்சிப்பு நாளாகும். 2 கொரிந்தியர் 6:2. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். 1 தீமோத்தேயு 6:8. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். தேவன் கொடுக்கும் தேவைகளுக்கு நன்றி கூறுங்கள், தேவையற்ற ஆசைகளை தவிருங்கள். 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். இந்த காணொளியை காண்கிறவர்கள் இன்னும் தங்களது இருதயத்தை கடினப்படுத்தியவாறே இருந்தால், இன்று இரக்கம் செய்யும் கர்த்தர் இயேசுவை ஒரு எளிய விசுவாசமுள்ள மனதோடு ஏற்றுக்கொள்ளும் நேரம் இது. தங்களுடைய பாவங்களை உணர்ந்து அதை ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு மனந்திரும்பி இயேசுவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள். இன்று உங்கள் தீர்மான நாள் ஆகட்டும். 2 கொரிந்தியர் 6:2. இன்று இரட்சிப்பு நாளாகும். உங்கள் வாழ்க்கையின் பயணத்தில் நித்திய நோக்கத்தை நோக்கி சந்தோஷமாய், உண்மையாய், விசுவாசமாய் ஓடுங்கள்.